நான் இந்த மேடையை நான் எனக்காக கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கிறேன். சாரி, நான் ஏன்னா எங்களோட சக்சஸ் மீட்டுக்கு நான் வரல. ஷூட்டிங்ல இருந்தேன். அதற்கு காரணம் வந்து காளி வெங்கட் சார் தான். அவரு கூட தான் ஷூட்ல இருந்தேன். அந்த தேதிகளை நான் மிஸ் பண்ணியிருந்தேன்னா மறுபடியும் 2028 தான் அந்த தேதிகள் இருக்கிறதா சொன்னாங்க. அதனால நான் சார் கூட நான் இருந்தே ஆகணும். அது கலை ப்ளீஸ் பிஹேவ். ஸோ எனக்கு நீங்க கொடுத்த அந்த சக்சஸ் வந்து ஒரு சப்போர்ட் வந்து உண்மையிலேயே என் கெரியர்ல நான் ஒரு 14 வருஷமா சினிமாவில் இருக்கேன். அந்த நீங்க எழுதின ஒரு ரிவ்யூவும் எனக்கு வந்து அவ்வளோ டச்சிங்காகவும் ரொம்ப பர்சனலாகவும் எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டிங்காகவும் இருந்தது. நான் இன்னும் தைரியமான வேலைகளை நான் செய்யறது கரெக்ட் தான், நான் போய்கிட்டே இருக்கலான்ற ஒரு தைரியத்தை கொடுத்தது. அதற்கு மிகப்பெரிய நன்றி. இரண்டாவது நன்றி வந்து நான் காளி வெங்கட்டுக்கு சொல்லணும். ஏன்னா இந்த மாதிரி அவர் சொன்னாரு, இந்த மாதிரி மெட்ராஸ் மேட்னி ஒரு இது வச்சிருக்கோம், ட்ரைலர் லான்ச் வாடா அப்படின்னு. நான் காளி கிட்ட சொன்னேன், காளி இந்த மாதிரி நான் ப்ரெஸ் இதுக்கு முன்னாடி மீட் பண்ணல, என் ப்ரெஸ்ஸுக்கே நான் போல இதுக்கு போனேன் எப்படி இருக்கும், நீ வா நான் உனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறேன், இதை நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு இந்த ஸ்டேஜ் எனக்கு கொடுத்தேன் காளி வெங்கட்டும். அண்ட் சார் இந்த படம் பிளாக் பஸ்டர், டோன்ட் வரி, நான் ஷுவரா சொல்றேன் இந்த படம் பிளாக் பஸ்டர். ஏன்னா இன்னும் படம் பார்க்கல. இதற்கான 3 காரணங்கள் நான் சொல்றேன். ஒன்று, எஸ்ஆர் பிரபு சார் வாங்கியிருக்காரு, ஏன்னா கதைக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து ஒன்று வாங்குவாங்க. செகண்ட், நாங்களே ட்ரெய்லரையும் பார்த்தோம், சாங்ஸும் கேட்டோம், எல்லாமே ரொம்ப அபாரமா இருந்தது. மூன்றாவது, ஒரு படம் நம்ம ஷூட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அதுக்கான டப்பிங் வேலைகள்லாம் முடிச்சுட்டு நல்ல ஒரு படம் பண்ணியிருக்கோம்னா நம்மளுடைய பாடி லாங்குவேஜ்ல நமக்கு தெரிஞ்சிடும் என்ன நம்ம பண்ணியிருக்கோம் அப்படி. நான் காளி வெங்கட் சார் கூட ஒரு 1.5 மாசமா டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு ப்ராஜெக்டுக்காக. ஆணவத்தின் உச்ச கட்டத்துல சுத்திக்கிட்டு இருக்கேன். அதாவது இப்படிதான் இருக்கு, என்னடா அப்படின்னா, இல்ல மெட்ராஸ் மேட்னி, சரி சரி அப்ப படம் பிளாக் பஸ்டர், அதனால இப்படி இருக்காரு போலன்றதுக்காக. அண்ட் இன்னும் எனக்கு ரொம்ப நெகிழ்ச்சியா இருக்குது என்னன்னா, இவர் வாழ்ற இந்த நாட்கள்ல நம்ம வாழும் போது நமக்கு அந்த வாழ்க்கை ரொம்ப அர்த்தப்படுது காளி சார் இருக்கிற இந்த டைம்ல. பிளஸ் ஷூட்டிங் டேஸ்ல காளி சார் இருந்தாருன்னா ஏன் ரொம்ப நல்லா இருக்கும்னா, நீங்க என்ஜாய் பண்ணிருப்பீங்க, எனக்கு தெரியும். நீங்க காளி சார் இருந்த படங்கள்ல கண்டிப்பா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. ஏன்னா நம்ம தமிழ் சினிமா ஆரம்பிச்சு ஒரு 5-6 தலைமுறையா டிஜிட்டலுக்கு முன்னாடி பிலிம் எப்படி இருந்தது, அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இந்த எல்லா ஸ்டோரிஸும் ஒரு மூத்த நடிகரா அவர் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஸ்டேஜ் தான்டா, சாரி காளி. சோ எல்லா ஒரு அறிவுரையும் நம்ம கொடுத்துட்டே இருப்பாரு. அந்த காலத்துல நாங்க என்ன சாப்பிடுவோம், நைட்ல எப்படி தூங்குவோம், அந்த லெவல்ல போயிட்டு இருப்பாரு. சோ இந்த அறிவுரை இப்ப யாருமே இதெல்லாம் ஷேர் பண்றது கிடையாது. இது ஒரு சக நடிகர்களுக்கு யாருமே இதெல்லாம் கொடுக்கறது கிடையாது. அது எங்களுக்கு கொடுக்கறதுக்காகவே மிகப்பெரிய நன்றி. சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். காளி, நீங்க வந்து கொண்டாடப்பட வேண்டியவர், ஏன்னு உங்களுக்கே தெரியும். நான் இது மூலமா ஐநா சபைக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறேன். இந்த வருஷத்துக்கு ஒரு நோபல் பிரைஸ் காளி வெங்கட் கொடுத்தே ஆகணும். ப்ளீஸ், உங்கள் குழுவிற்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களும் நன்றிகளும். காளி சார், நன்றி சார், ரொம்ப தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார். உண்மையிலே நம்ம இந்த படத்தில் நடிக்கல, பட் ஆனா நம்ம படத்தோட ஒரு ஆடியோ லான்ச்சுக்கு வந்த மாதிரி, ஒரு ட்ரெய்லர் லான்ச்சுக்கு வந்த மாதிரி ஒரு ஃபீலிங். ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. இல்லை யாரை பார்த்தாலுமே வந்து இந்த படத்தில் நடிச்ச மாதிரி இல்லை. சின்ன படம் பெரிய படம் எல்லாம் அது சொல்லிட்டாங்க சாம்சனா ரொம்ப அழகா. ரிலீஸ் அன்னைக்கு வரையும் தான் இந்த ப்ரீ ரிலீஸ், இந்த விஷயம் எல்லாமே, பிஸ்னஸ் எல்லாமே. ரிலீஸ் அன்னைக்கு தான் கண்டென்ட் முடிவு பண்ணும், இது எது பயங்கரமான படம், இது பயங்கரமான படம் இல்லைன்னு. ஸோ இது ரொம்ப நல்ல படமா தெரியுது. நான் 2-3 தடவை பார்க்க சான்ஸ் கிடைச்சி மிஸ் பண்ணிட்டேன், சாரி. நான் சீக்கிரம் பார்த்தேன் கார்த்தினா எனக்கு. ஏன்னா ரூபன் சார் வந்து எனக்கு ரூபன் சார் ரொம்ப ஃப்ரெண்டு. ஸோ நல்ல படங்கள் வந்து ரிலீஸ்க்கு முன்னாடி எப்படியாவது ஒரு விதத்தில் இண்டஸ்ட்ரிக்குள்ள எங்கேயாவது ஒரு டாக் வந்துடும், எங்க இந்த மாதிரி ஒரு படம் வந்து மேக்கிங்ல இருக்குங்க, நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு, இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குன்னு. அப்படிதான் நான் மெட்ராஸ் மேட்னி பத்தி கேள்விப்பட்டேன். ஸோ அப்ப வந்து ரூபன் சார் சொல்லிட்டே இருப்பாரு இதை பத்தி. ஸோ வாழ்த்துக்கள். பிரபு சார் ஆல்வேஸ், நான் 2 நாள் முன்னாடி கூட பிரபு சார் மீட் பண்ணும்போது ரொம்ப சிம்பிளா இடத்துல நின்று நான் சொன்னேன், அவங்க கூட ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவர் யாருன்னு ஒரு காமன் ஃப்ரெண்டு தெரியல, அதான் சொன்னேன், எங்க இவர் எவ்வளவு பேர் உருவாக்கினவர் தெரியுமா, இங்க நிறைய பெரிய படங்கள் பண்ணவர், நிறைய பெரிய பெரிய படங்களை, சின்ன சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணி பெரிய படங்களை ப்ரொடக்ஷன் பண்ணணும்னு சொன்னேன். சொன்னா தேங்க்யூ சார். இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து சப்போர்ட் பண்றது வந்து ரொம்ப சூப்பரான விஷயம். ஏன்னா இன்னைக்கு படம் எழுத ஆரம்பிக்கும் போது இந்த படம் யார் வாங்குவா, எங்க பிசினஸ் ஆகும் அப்படின்னு தான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறாங்களே. இந்த கதைக்கு யார் தேவை, யார் நடிக்கணும்ன்றதை மீறி இதெல்லாம் தான் ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்டா வருது. அப்படி இருக்கும்போது கதைக்கு ரொம்ப தேவையான ஒரு கதைக்கு வந்து முகங்கள், கதாபாத்திரங்கள் ரொம்ப முக்கியம். அதுக்கேற்ற மாதிரி அந்த கதைக்கு என்ன டிமாண்ட் வந்தோ அதை வச்சுக்கிட்டு, ஓகே நான் நல்ல என் கதையை நம்புறேன், என்னோட கிரியேஷனை நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தயாரிக்க வந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸுக்கு தான் நம்ம ஃபர்ஸ்ட் பெரிய வாழ்த்துக்கள் சொன்னோம். ஏன்னா அந்த மாதிரி, ஏன்னா இங்க எல்லாருமே ஃபர்ஸ்ட் டே வந்து
எல்லாரும் எவ்வளவு பெரிய டேரக்டர் எவ்வளவு பெரிய ஆக்டர் ஆனாலும் எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம் ஒன்று வந்திருக்கும், ஃபர்ஸ்ட் ஒரு வாய்ப்புன்னு ஒன்று வந்திருக்கும். அப்படி இருந்தவங்க எல்லாரும் பெரிய ஆளா இருப்பாங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்டா, சாரி இந்த டேரக்டர் நாக்கு மட்டும் அப்புறம் சில பேருக்கு ஃபர்ஸ்டா இருக்கலாம், மற்றபடி எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ த மூவி வில் டிசைட். அப்புறம் காளியனை உன்னை பத்தி பேசினால சரி, நான் கண்டிப்பா வந்தேன். காளியனை வந்து எங்க கலைத்துறை தந்தை என்ன ரமேஷ் அப்படிதானே, நம்ம பெரியப்பா, எங்க பெரியப்பா மாதிரி அவரு. அதாவது எங்களுக்கு ஷூட்டிங்கை விட அவர் என்டர்டைன்மெண்ட் வந்து ஆஃப்டர் ஷூட்டிங் தான். 6 மணிக்கு மேல பாடுவாரு, ஆடுவாரு, மெமிக்ரி பண்ணுவாரு, அராரன் ஏதோ சொல்லுவாரு, நிறைய பேசு ஜபம் பண்ணுவாரு. அதாவது நீங்க ஒரு யாராவதா இருக்கலாம், எந்த மனிதனா இருக்கலாம். அதே மாதிரி நிறைய கதைகள் சொல்லுவார். அவர் ஊர்ல வந்து ஒரு வளையல் தாத்தான்னு ஒரு கதை சொல்லியிருக்காரு எனக்கு. நான் அதை படமா பண்ணுனான்னு சொல்லியிருக்கேன். அவ்வளவு பியூட்டிஃபுல்லான அவருக்குள்ள ஒரு பெரிய லைஃப் இருக்கு. பட் இவ்வளவு சின்ன 60 வயசுல இவ்வளவு ஞானம்ன்றது வந்து ரொம்ப பெரிய விஷயம். சூப்பர்னா அது கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ்ல வருதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப காளியனை நடிச்சாலும் இப்ப இந்த படம் ட்ரெய்லர் நம்ம பார்க்கும்போது வந்து ஏதோ இல்லை ஒரு படத்தை நம்ம பாக்குற ஒரு நம்ம இன்னும் படம் ஃபுல்லா பார்க்கல, பட் ஸ்டில் நம்ம பார்க்கும்போது சின்ன ஃபீல் வரும்ல. அப்படி இருக்கும்போது இது வந்து ஏதோ நம்ம அந்த ஏரியால இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஏன்னா அதுக்கு எனக்கு தெரிஞ்ச ஐ திங்க் இந்த கேரக்டர்ஸ் அந்த முகங்கள் வந்து ரொம்ப அவ்வளவு பியூட்டிஃபுல்லா செலக்ட் பண்ணிருக்காங்க எல்லாருமே. சான்ஸ் எல்லாம் சொல்ல வேணாம், எல்லாருமே ரொம்ப பியூட்டிஃபுல்லா நடிச்சிருக்காங்க. அப்புறம் காளிதாஸ் மேம் எங்க மம்மி நட்சத்திர நகர்ல நடிச்சோம். சூப்பர் எல்லாருமே. ரோஷினி கேட்கற பாட்டு சூப்பரா இருந்தது. கேசியை நானும் ஆல்ரெடி ஒரு சாங் ஒர்க் பண்ணியிருக்கோம். கங்க்ராட்ஸ் டு கேமராமேன். அது பியூட்டிஃபுல்லா ஒரு வார்த்தை சொன்னாரு. இந்த மாதிரி சினிமாக்காக ஒரு ஷார்ட் வச்சு ஆக்டர் நடின்னு சொல்லலாம் இல்லாம நான் நடிக்கிறத வச்சு அவர் பிடிக்கிறது வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயம். அது வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஆக்டருக்கு ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு பியூர்லி டைரக்டர்ஸ் மீடியம். ஏன்னா நம்ம பயங்கரமா ஊழல் நச்சா கூட டக்குன்னு ஒரு நாய்க்குட்டி க்ளோஸ் அப் வச்சுட்டு போயிடலாம், அது பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது பியூட்டிஃபுல்லா கேப்சர் பண்றது ஒரு கேமராமேனோட பெரிய ஒர்க். வாழ்த்துக்கள் ப்ரோ, சூப்பர் எல்லாருக்குமே. கார்த்திக் அண்ணா ப்ரொடியூசர், இந்த மாதிரி கண்டிப்பா நிறைய படங்கள் பண்ணுங்க, நியூ கமர்ஸ்க்கு கொடுங்க. எல்லாரும் நிறைய நல்ல கதைகள் வரணும், நல்ல படங்கள் வரணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். யாரையா மிஸ் பண்ணியிருந்தா வெரி சாரி. அண்ட் செல்லி மேம் உங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும், சூப்பர். கங்க்ராட்ஸ் டு ஆல், சூப்பர். லைக் அந்த படத்தை கண்டிப்பா எல்லாரும் சப்போர்ட் பண்ணலாம், பெரிய ஹிட் ஆகலாம். லவ் யூ ஆல். தேங்க்யூ. Namaskaram. Good evening. First of all, I'm so happy to be with all of you here. And second, I'm not talking in Tamil. I'm basically a Malayali. I know a little bit of Tamil. So, konjam na pesren. I have to tell one beautiful thing in this Madras Matinee movie is I didn't see any hierarchy. Director, cameraman, we artist, production boy, எல்லாருமே equal, same. அது வந்து film industryல ரொம்ப கம்மி. So, and the way how Karthik sir, his debut film, but the way how he treated each and every person in the set, அது ரொம்ப முக்கியம். And I have to say thank you and thanks a lot for having such a gratitude and attitude. Second thing, Karthik sir's first movie, his own writing, his own production. So on the tension jasti, like all work is there, but not even 1 second he has shown that anger or frustration upon any of the people in the set. So on the patience, hats off to you. And third thing, actually I think even Kali Venkat sir will also say yes, we lived it. We were giving life to the character, and each and every character who has acted in this, I think they have the same comment. And when I actually watched the preview, எனக்கு தோணுது like each and every character was very important. Even the நாய்க்குட்டி, when okay, I'm not saying the story, but you will have that moment in your with you, you know, like even that dog was actually not acting but living with us. So so
I think I accidentally happened to be in this film only because of Karthik sir, and they all come from IT background, no film background, no film experience. He hasn't assisted with anyone, but the way how they dealt professionally with this film was marvelous. Even experienced film industry people will stand back, and I think we should study from it. And I have to say, Monica and Shion, they were the looking after the production with no production experience, but fantastic, marvelous job. Thank you. So, and of course, Anand, I think the அந்த வீடெல்லாம் வந்து ரொம்ப சின்ன வீடு ரொம்ப லைட் கம்மி பட் ஷார்ட்ஸ் அண்ட் ஃப்ரேம்ஸ் நீங்கள் பார்த்தேன்னா யூ கேன் ஃபீல் த நேச்சுரல் லைட் கம்மிங். Sometimes we have to shoot all that at night, but the way he has actually formulated the light and everything is a fantastic job. I felt so real and raw. அது அது ரொம்ப முக்கியம். That is basically the skin and layer of the film, and he has given life to that. Thank you so much, Anand, and Snehan sir, and Bala, the lyricist and the musician. I think if you notice, most of the hi-fi funda famous music directors, lyricists are all short like me, and he's also going to be like that, and he's already a remarkable person in that industry, already marked. So, some, yeah, and of course, Roshni and my son. I think we lived, and I think I used to pull his leg a lot, and but I wanted to give him confidence. He used to lose like he's one who comes inside other papa, is it okay, ange celebrity irukku, what I don't understand what you mean by this celebrity and all. And so he'll be like standing apart. I'm like, why you do that? We all are together, we all are giving life, and once you go home and that's the end of it. And if someone calls for the next movie, yes, we'll do, otherwise we'll be thinking who will be going to call us, waiting for an opportunity. So that's it. So I have to say thank you for all. Thank you, Dream Audio Productions. And yeah, please make this movie a successful one for the media, because I think after a long time, knowing a film, having a film content which is very real to our life, which we all can relate, that is something, that is the content with this movie. So it's going to be real, and please promote us. Thanks a lot.